மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள நிதி தணிக்கை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் 1.57 லட்சம், ஆய்வாளர்கள் உட்பட 15 பேர் மீது வழக்கு. புதன்கிழமை காலை 10:30 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் 14 ஊராட்சி ஒன்றியங்களில் 306 ஊராட்சிகள் உள்ளன. வருடாந்திர வரவு செலவு கணக்குகளை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள உள்ளாட்சி தணிக்கை உதவி இயக்குனர் அலுவலகம் அதிகாரிகள் ஆண்டுதோறும் ஆய்வு செய்வார்கள். இந்த வாரத்தில் அப்பணிகள் நடந்தது. இப்பணியை விரைந்து முடிக்க அவர்கள் லஞ்சம் கேட்பதாக கடந்த 27ஆம் தேதி நேற்று முன்தினம் இரவு திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு புகார் வந்தது. டிஎஸ்பி நாகராஜன் தலைமையிலான போலீசார் இரவு 7 மணிக்கு திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ளாட்சி நீதி தணிக்கை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் திடீரென சோதனையில் ஈடுபட்டனர். போலீசார் வருகை அறிந்த அங்கிருந்த அலுவலர்கள் பீரோ அடியில் டைப்பிங் இயந்திரம் காலுக்கு அடியிலும் கையில் இருந்த பணத்தை மறைத்து வைத்திருந்தனர். இதை ஆய்வு செய்ய அதிகாரிகள் சிதறி கிடந்த பணத்தை பறிமுதல் செய்து ஆய்வில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த அலுவலகத்தில் யாரிடமும் எவ்வளவு பணம் அரசு பணம் உள்ளது என்பது குறித்து குறிப்பேடு அங்கு பராமரிக்கப்படுகிறது. அதிலும் ஒரு சில அலுவலர்களிடம் குறிப்பிடப்பட்டிருந்ததை விட அதிக அளவில் இருந்த பணம், ஊராட்சியில் இருந்து கணக்கு பார்க்க வந்த 8 அலுவலர்களிடம் இருந்த பணம் என மொத்தம் ரூபாய் 1.57 லட்சம் கணக்கில் வராத பணத்தை போலீசார் கைப்பற்றி 28ஆம் தேதி அதிகாலை 1 மணி வரை அங்கிருந்தவர்களிடம் விசாரித்தனர். இது தொடர்பாக உள்ளாட்சி நிதி தணிக்கை பிரிவு ஆய்வாளர்கள் 7 பேர், ஊராட்சி அலுவலர்கள் 8 பேர் என மொத்தம் 15 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்.